ட்விட்டர் தளத்தை தொறந்தா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்துகிட்டே இருந்தது. பொதுவாக வந்து ட்விட்டர் வலைத்தளத்தில் நிறைய செய்திகள் வர்றப்போ அதில் உண்மை எது பொய் எது அப்படின்னே தெரியாது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா வந்து கிழு இப்போ நிறையா கதைகள்லாம் வந்து கிளப்பி விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம்பவத்தை பார்த்து படித்தப்போ நான் வந்து யோசிச்சிட்டேன். உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நம்பவே இல்லை. ஏன்னா ரொம்ப உண்மைக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா சீதாராமன் ஒருத்தர் இருக்கார். வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு 2,00,000 கிட்ட சம்பாதிக்கிறாப்புல. கல்யாணம் வந்து ஒரு பொண்ணு வீட்டிலேயே பார்த்து வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த பொருத்தம்லாம் சொல்லுவாங்களே, ஜோடி பொருத்தத்துக்கு 2 பேருமே பார்க்கறதுக்கு நல்லா யங் கப்புள் அழகாக இருக்காங்க. அரேஞ்ச் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 1.5 வருஷம் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி சிக்கல்கள்லாம் வருது. பட் இந்த சீதாராமன் அப்படிங்கிறவர் ரொம்ப டெடிகேட்டடாக வந்து ஒர்க் பண்ணி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த சில பேர் வந்து வேலையிலே மூழ்கி போயிட்டு குடும்பத்தை வந்து பார்க்காம வந்து மறந்துடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் இல்லை. நிஜமாகவே வந்து அந்த வேலை அப்படின்னு அவர் பண்ணது தன்னோட ஃபேமிலிக்காக. புதுசாக வந்து ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். அந்த பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கணும், இந்த குடும்பத்தை பில்ட் பண்ணணும், ஃப்யூச்சரில் குழந்தை பிறக்கும், அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லா ஆண்மகனும் உழைச்சி சம்பாதிக்கிறது எல்லாமே நம்மளோட குடும்பத்துக்கு தான் அப்படின்னு பண்ணுறானோ, அந்த குடும்பத்தையும் டேக் கேர் பண்ணிவிட்டு வேலையில் சின்சியராக ஒர்க் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 2,00,000 சம்பாதிக்க வரைக்கும் வந்திருக்காரு. வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர், ஒரு நல்ல வீட்டில் தங்கியிருக்காரு, ஒய்ஃப்க்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு, வெளில கூப்பிட்டு போகிறாரு, பொருட்கள் வாங்கி கொடுக்குறாரு, நகை ட்ரெஸ்ஸுன்னு ப்ராப்பராக எப்படி பார்த்துக்கணுமோ வந்து பார்த்துக்கிறாரு. அதற்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ அவர் கண்ணில் படுது. இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் அவங்க வந்து ஒரு ஆண் கூட வந்து உறவு வச்சுக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அதே பெண் இன்னொரு ஆண் கூட உறவு வச்சுக்கிற மாதிரி, அதே பெண் இன்னொரு ஆண் கூடயும் உறவு வச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 வெவ்வேறு ஆண்கள் கூடயும் சில காணொளிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் கூடயும் அதே பெண் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணொளி அவருடைய கண்ணுக்கு படுற மாதிரி அனுப்பி வைக்கப்படுது. ஒன்று இன்ஸ்டாகிராம் வழியாக வந்தது, இன்னொன்று வாட்ஸ்அப் மூலியமாக வந்து அனுப்பி விடுறாங்க. அது ஆப்வியஸ்லி ஒத்து பார்த்தா வந்து தன்னுடைய மனைவி ரேணுகா அப்படிங்கிறது வந்து தெரியுது. அவருக்கு நம்ப முடியல, இந்த முழுங்கவும் முடியல, மெல்லவும் முடியலன்னு சொல்லுவாங்கள்ல. வேறு ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு கஷ்டம்னா போயிட்டு டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாங்க, இல்லை யார்கிட்டயா போய் சொல்லலாம், வீட்டில் போயிட்டு வந்து சொல்லி உதவின்னு ஒன்று கேட்கலாம். சில விஷயங்கள்லாம் வெளில சொன்னால் வந்து நம்மளுக்கு தான் வந்து அவமானம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி அதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுனே வந்து தெரியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சில பேர்லாம் இருப்பானுங்க, எது வந்தாலும் தாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை க்ராஸ் பண்ணி போயிடுவாங்க. பட் இவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு தன்மையான ஒரு நபராக இருக்கிறாரு. வேலை செய்கிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதட்டலாக யாருக்கூடையும் பேசாதவராக இருக்கார். வீட்லேயும் ரொம்ப ஒரு காமான சுபாவம் உள்ள ஒரு மனுஷனாக தான் அந்த சீதாராமன் இருக்கார். அதை எப்படி வந்து சகிச்சுக்கிறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி ஒரு 19 பேஜுக்கு உண்டான லெட்டர் எழுதுறாரு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மனைவி கிட்ட போயிட்டு இதை கன்ஃபரண்ட் பண்ணாரா, கேட்டாரா, அதற்கு அவங்க மனைவி என்ன சொன்னாங்க, அதெல்லாம் வந்து தெரியல. அது மேபி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதை சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்மளுக்கு வந்த அந்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா தன்னுடைய குமுறல் எல்லாத்தையுமே வந்து ஒரு 19 பேஜுக்கு உண்டான ஒரு லெட்டரை எழுதுறாரு. அதில் வேறு என்ன புதுசாக எழுதிட போகிறாரு. ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிது, வீட்டில் பார்த்த பொண்ணாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளை நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், அவளை கேட்காதது எல்லாமே வாங்கி கொடுத்தேன், வெளியில் கூப்பிட்டு போனேன், நகை நட்டு வாங்கி கொடுத்தேன், ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தேன், வேறு என்னென்ன ஆசைகள் இருக்கோ எல்லாமே வந்து நிறைவேற்றினேன். நல்லா தான் போயிட்டுருச்சு வாழ்க்கை. 1.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்ததே இல்லை. நான் அதட்டினதில்லை, திட்டினதில்லை, கையை ஒரு வாட்டி ஓங்கினது கூட இல்லை. வேலைக்கு போவேன், அதுக்கப்புறம் அவள் கூட தான் இருப்பேன். இதான் தான் என்னோடய உலகம் அப்படின்ட்டு இருந்தேன். அவளுக்கு நான் லவ்வும் ப்ரொவைட் பண்ணிட்டேன். அவளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக்காகவும் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், நல்லாவும் பார்த்துக்கிறேன், ரெஸ்பெக்டும் கொடுக்குறேன். இதற்கு மேலே ஒரு பொம்பளைக்கு என்ன வேணும்? ஃபிசிக்கல் ப்ளெஷர் வேணுமா, இல்லை லவ் வேணுமா, எது அவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சலி இன்றைக்கி நிறைய ஆண்களுக்கு தெரியாத ஒரு கொஷினை வந்து கேட்டு அந்த 19 பேஜ்னால் வந்து பார்த்துக்கோங்க. ஏதோ அவசரமாக ஒரே ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறான் சாவத்துக்கு முன்னாடினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜில் இதுதான் மேட்ரு, இவங்க மேலே பழி, இந்த மாதிரி நான் இருக்கிறேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம். 19 பேஜ்னால் அவ்வளோ குமுறலும் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அப்புறம் ஹைதராபாத்தில் போயிட்டு ஒரு லேக் இருக்குது, அந்த லேக் கிட்ட போயிட்டு யாரும் பார்க்காதப்போ குதிச்சு வந்து இறந்து போய்ட்றாப்புல, தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல் போலீஸ் கேஸு, இந்த மேட்டர் வந்து மீடியாக்கெலாம் எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப சென்சேஷனலைஸ் ஆகி வெளில வருது. இல்லைன்னா நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேணுகான்றவங்கள மூஞ்ச வழக்கமாக மறைச்சிருவாங்க மீடியா. இந்த வாட்டி வந்து அப்படிலாம் இல்லை, நம்ம தமிழ்நில எப்படி போட்டிருக்கோமோ அந்த மாதிரி வந்து சும்மா பக்காவாக போட்டாங்க.
ஸோ ரேணுகா யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேர்லாம் கூட இருக்க மாட்டேன். அவங்க பேரை சொல்லி இந்த கள்ளக்காதலன் 1, கள்ளக்காதலன் 2, கள்ளக்காதலன் 3, மைக் 1, மைக் 2, மைக் 3 மாதிரி வச்சுக்கலாமே. அவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தராக வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஏன்னா அந்த சூசைட் நோட் எழுதியிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரேணுகாவும் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை வளையத்துக்குள்ளே வந்திருக்காங்க. பையனோட வீட்டில் ஒரே கண்ணீர், கதறல், கோவம். பொண்ணோட வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு அவங்க தான் அந்த அவமானத்தையும் வலியும் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து போயிட்டு ரொம்ப சென்சேஷனலைஸ் ஆகி, இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டால், இது மாதிரி பல ஆயிரக்கணக்கான கேஸ் நியூஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இதில் ஆண்கள் எல்லாருமே இதை ஷேர் பண்ணி, ஏன் சில பெண்களும் ஷேர் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, என்ன இது காலகட்டம் இப்படி மாறிடுச்சு, பெண்கள் என்ன தான் எதிர்பார்க்குறாங்க, பெண்கள் மட்டும் தான் சீட் பண்ணுறாங்கன்னா சொல்ல வரங்களா, ஆண்களும் சீட் பண்ணுறாங்க, நம்ம இந்த கேஸ் மட்டும் எடுத்து பேசுவோம், இதில் நான் ஆண்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆண் கஷ்டப்பட்டு படித்து தன்னை தகுதி வாய்ந்தங்கன்னா வளர்த்துக்கிட்டு, ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா அவனை ஏற்றுக்கிற அளவுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் ஒன்று லவ் பண்ணி அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை வீட்டில் ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் வேலைக்கு போய் அந்த பொண்ணையும் பார்த்துக்கணும், தண்ணியும் பார்த்துக்கணும், வேலையில் இருக்க பாலிடிக்ஸையும் பார்த்துக்கணும், அப்புறம் குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைங்களையும் பாதுகாக்கணும், அதில் பல தியாகங்களும் செய்யணும். இதில் வந்து அவனோட உடலை பற்றி அவன் வந்து டேக் கேரும் பண்ணிக்காமல் முழுக்க முழுக்க அவனோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக ஃபேமிலியை வச்சு ஓடிட்டே இருக்கணும். இதில் ரொமான்ஸ் பண்ணணும், செக்ஷுவலாக பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். அந்த குடும்பத்தை உட்காரக்கூடிய தடங்கல்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவன் தான் தாங்கணும். ஒரு பம்பர் மாதிரி கூடவே வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் கூட இருக்கிற அக்கா, தங்கச்சி, தம்பின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கணும். இது ஒரு சராசரி ஆணுடைய வாழ்க்கை. அதற்காக பெண்கள் கஷ்டமே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. அது தனி சப்ஜெக்ட், அது பேசுவோம். பட் இதையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பெண்கள், எல்லா பெண்களும் சொல்ல, சில பெண்கள்லாம் திரும்ப அவன் எனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டான். அந்த அட்டென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த வேலைக்கு போய் ரொம்ப சின்சியராக அதில் போயிட்டதுனால என்கிட்ட அட்டென்ஷன் கிடைக்கல, அதனால் எனக்கு ஒருத்தன் அட்டென்ஷன் கொடுத்தா நான் போயிட்டேன். இவன் மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர் அட்டென்ஷன் கொடுத்தாங்க. அப்பா இவ்வளோ அட்டென்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அட்டென்ஷனையும் எடுத்துக்க போயிட்டேன். சில பெண்கள் அப்படி போகிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியல. ஸோ ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வேலைக்கு போகலன்னா அவன் வேலைக்கு போகல, அவனுக்கு வந்து சம்பாதிக்க முடியல, கையால் ஆகவாதேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சொசைட்டியில் தகுதியே இல்லாதவன மாதிரி ஒரு கார்னரில் கொண்டு போய் நிறுத்திடுறது. இன்னொரு பக்கம் அவன் வேலைக்கு போயிட்டு சிறப்பாக செயல்பட்டால் அவன் வந்து குடும்ப ஈடுபாடில் வந்து சரியாக இல்லை, பெண்ணை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெண் சைட்லேருந்து ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்கிறது. ஸோ பேசிக்லி இன்றைக்கி ஒரு பெரிய குழப்பமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னலி ஒரு ஆண் தன்னை தகவமைத்துட்டு அந்த பெண் முன்னாடி வந்து ஒரு ஏபிளான ஒரு மேனாக இருக்கணுமா, இல்லை அந்த பொண்ணு மேலே வந்து அட்டென்ஷன் கொடுத்து தினம் தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணுமா. ஸோ பல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணை வந்து ஒரு டெஸ்ட்லேயே போட்டுட்டு தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்டிசம் ஆஃப் ஃபயர், எனக்கு தீ மிதிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அப்படியும் பல ஆண்கள் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது அந்த சீதாராமன் மாதிரி. பட் அதை பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் இப்படி பண்ணியிருக்காங்க. இதே வந்து இந்த மேட்டர் வெளில வராமல் நாளைக்கு உங்களுக்குள்ள சச்சரவு வந்து இந்த பெண் வந்து கோர்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ பாவம் அப்பாவி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகமும் அந்த பெண் பக்கம் போயிட்டு கோர்ட்டும் வந்து சரியான ஆதாரங்கள் இல்லாமல், இல்லை அந்த ஆணுக்கு எதிராகவே ஆதாரங்கள், ஏன்னா இன்றைக்கி லா பெரும்பான்மை அப்படி தான் இருக்குன்றனால இந்த ஆணுக்கு எதிராகவே தண்டனையும் கொடுத்து அபராதமும் போட்டு ஜீவனாம்சமும் கொடுத்து அந்த ஆணோட வாழ்க்கையை முடிச்சு வச்சு இந்த பெண் ஜாலியாக வந்து போயிருப்பாங்க. யார் கூட போயிருப்பாங்கன்னு தெரியாது, ஏன்னா ஒருத்தனம் தான் அவங்க கூட போயிருப்பாங்க, ஈஸியாக சொல்லலாம். 3 பேர் இருக்கிறனால யார் கூட வேணால் போயிருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இன்றைக்கி லாலையும் பார்த்திங்கன்னா பல ஓட்டைகள் இருக்குது. சொசைட்டிலையும் வந்து ஆண்கள் தினம் வந்து ஒரு டெஸ்ட்லேயே வைக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ ஆண்களே பச்சையாக சொல்கிறேன், சரியான தெளிவாக ஒரு டிசிஷன் எடுத்து இவங்க தான் பார்ட்னர், இவங்க நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஃபுல்லாக ஒரு குழப்பத்தை கொடுமா, சிக்கத்தை கொடுக்காம, இல்லை நம்மளை இதுமாதிரி எத்தனை நொட்டத்தில் நிறுத்தாமல் மானத்தை வாங்காமல், இல்லை உயிர் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தள்ளாமல் இருப்பாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லைனா கல்யாணம் பண்ணிக்காமல் சிங்கிளாகவே இருக்கலாம், தப்பே இல்லை. சரியான துணையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். பல பேர் அரேஞ்ச் மேரேஜாக அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு பண்ணுறீங்க, ஒன்றும் தப்பே இல்லை. பட் அப்பா அம்மா அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் தான் பண்ணி வைப்பாங்க, நம்ம தான் போய்ட்டு வாழணும் அப்படிங்கிறனால தீர ஆராய்ந்தது அந்த லைஃப்குள்ளே போங்க. ஏன்னா முகத்தை பார்த்தாலே பாவி பொண்ணுப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு யாரையுமே இந்த காலகட்டத்தில் நம்பிலாம் போக முடியாது. அது ஆண்களுக்கும் பொருந்துங்க. பட் இந்த வீடியோ ஆண்களுக்காக அப்படிங்கிறதுனால முழுக்க நான் ஆண்களுக்காக வயிறு எறிஞ்சு இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ சீதாராமனோட வாழ்க்கையை வச்சு இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் பேசணும்னு நினச்சதுனால இந்த வீடியோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டம் இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டா, ஜேபி மார்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி அமெரிக்காவில். அங்கே நம்ம இந்தியன் பாய் ஒருத்தன் போயிட்டு ஒரு நல்ல பொறுப்பில் கூடிய சீக்கிரமே அந்த டீமே லீட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பொறுப்பில் போகிற அளவுக்கு வந்து வளர்ந்துன்னு வரான். அங்கே அந்த ஜேபி மார்கனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ், அந்த பையனுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய ஒரு பாஸு, அவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருப்பாங்க போல். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பையனை வந்து கூப்பிட்டு டெய்லி வந்து அவனை காலை வந்து கிஸ் பண்ண வைக்கிறது, அவங்களுக்கு அமுக்கி விடுறது கை காலெல்லாம்.
அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தன்னுடைய ஆடையெல்லாம் களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பண்ண சொல்கிறது, அதுக்கப்புறம் அவனுடைய அனுமதி இல்லாமல் எதிர்ப்பையும் மீறி அவனை சில விஷயங்கள்லாம் பண்ண வைக்கிறது, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி இது பாரு நீ ப்ரௌன் ஸ்கின்டு பாய், நீ வந்து இங்கே வந்து நல்லா வாழ்ந்துட்டு நல்லா வேலை செஞ்சுருப்பியா, அதுக்கு நாங்கள் விட்டுருவோமா, ஒழுங்காக நான் சொல்கிறதெல்லாம் செய்கிற என்னோட செக்ஸ் ஸ்லேவ் நீனு, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ இருந்த அப்படின்னா உன்னால் இங்கே சர்வைவ் ஆக முடியும், எப்படியும் நான் அவனை வளர விட மாட்டேன், நீ என்னுடைய அடிமை அப்படிங்கிறத ரொம்ப டீசெண்டான இங்கிலீஷில் நிறைய டெக்ஸ்ட் மூலியமாக சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஆதாரமாக இருக்குது. அதோடு நிற்காமல் தன்னோட மேனாடைய கலட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்பங்களை காட்டி வந்து நீ கல்யாணம் பண்ணியிருக்கியே ஒரு மீன் மூஞ்சினா அதாவது நம்ம ஏஷியன் உமனை கல்யாணம் பண்ணியிருக்காரு போல நம்மளோட இந்தியன் பாய், அவளுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது, எனக்கு தான் இந்த மாதிரி இருக்குது பாரு, அதனால் ஒழுங்காக நான் சொல்கிறது கேட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொடுமைப்படுத்தி அவனை அழ வச்சு அவன் வேறு வழியே இல்லாமல் தற்கொலை வரைக்கும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் இன்றைக்கி வெளில வந்து சொல்லி இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸை வந்து 2026 வந்து பார்த்துட்ருக்கு. இது இப்படியெல்லாம் நிற்காது, இது எவால்வ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய பிரச்சனைகள் வரதான் வந்து செய்யும். ஸோ குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் உண்மையாக இருக்கணும்னு நினச்சாலும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் மூலிமா நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யுது. குடும்ப வாழ்க்கையில் 2 பேர் உருப்படியாக இருந்தாலும் நிறைய பேர் அதை கெடுத்து விடுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. இல்லை குடும்ப வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தாலும் போர் அடித்து சில பேர் அவங்களே அதை கெடுத்து விடுறதுக்கும் ரெடியாக செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் என்ன பார்க்குறேன்னா வந்து மாடர்ன் ப்ராப்ளம்ஸ்க்கு மாடர்ன் சொல்யூஷன்ஸ் தான் சரியாக வரும் அப்படிங்கிறதுனால ஒரு வித்தியாசமான கோணத்தில் இதை யோசித்து வந்து பார்த்திங்கன்னா ரூட்டோடு இதை களையணும். கப்புள்ஸ் வந்து நிறையா அண்டர்ஸ்டாண்டிங் பேசி சரி பண்ணுறது அப்படிங்கிறது முடியும். 3வது ஆட்களை கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்பக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் திருப்பியும் சொல்கிறேன், சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் அ பார்ட்னர், கெட் இன் டு அ மேரேஜ் ரிலேஷன்ஷிப், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சரியான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி லைஃப்குள்ளே போங்க. இல்லைனா ஏன்டா தனியாகவே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கோ கோர்ட் வாசலில் நின்று ஃபீல் பண்ணுற மாதிரி ஆராதிக்கலாம்.